ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி வந்துட்டு தளபதி விஜய் அவர்களை வந்துட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, போன வருஷம் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த கரூர் ஸ்டாம்பின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்துட்டு அவர் கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும், கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிடுச்சு. எலெக்ஷன் வரத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் கூடிய எல்லா இடத்தையுமே வந்து கவர் பண்ணிடணும் அப்படி ஒரு பிளான் போட்டு வாரம் இங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு பயங்கரமாக ஷெடியூல் போட்டுருந்தாங்க. கடைசியாக வந்து சென்னையில் தான் வந்து அந்த மீட்டிங் வந்து முடிக்கிற மாதிரி பிளான் போட்டிருந்தாங்க. அவர் டைம் டேபிள் விட்டுருந்தாங்க. அது மாதிரி ஒரு 4-5 இடம் வந்து அவர் பேசி முடிச்சுட்டார். ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் வந்து கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நடந்து ஒரு வாரம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த கரூர் ஸ்டாம்பிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு விஷயம் நடந்தது. போன மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான இடத்த கொடுக்குறீங்க, உங்கள் என்னென்னு கேட்டிருந்தார். அதே மாதிரி அடுத்த மீட்டிங் நடக்கும்போது அங்கேயே அதே தான் நிறைய பேர் மயக்க போட்டாங்க. அதுக்கு நைட்டு வந்து கரூரில் வந்து வரும்போது ஒரு அரை மணி நேரம் ஒரு 1 மணி நேரம் கிட்ட வந்து மெதுவாக ஊர்ந்து அந்த பஸ் இருக்குல்லையே, அந்த பஸ்ஸில் வந்து பொறுமையாக வராரு. ரோட் ஷோ மாதிரி நடத்திட்டு வராரு. அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டுருக்காரு நினைக்கிறேன். ஸோ அந்த கரூருக்கு வந்துட்டு அந்த சாலை ஒரு நீட்டான ஒரு இடம், ரொம்பவே அந்த பக்கமும் பஸ்ஸு போகும் இந்த பக்கமும் போகும். அந்த மெயின் ரோட்டில் 2 பஸ் தான் போகும். இந்த பக்கம் ஒரு பஸ் போகும், இந்த பக்கம் பஸ் போகும். அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்து அங்கே வந்து கூட்டத்தை கூட்டி அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு 50,000-60,000 பேர் கிட்ட இருக்கிறாங்க. அதுக்கு உள்ளே பஸ் நுழைக்கிறாங்க. ஏன் ஒரு போலீஸ் நினச்சிருந்தாங்க அப்படின்னா, அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க, உள்ளே போக முடியாத மக்கள் வந்து ரொம்ப நெருக்கடி ஆளாவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்துட்டு விட்டுருக்க முடியாது. வேணாம் இல்லை, அந்த அவ்வளோ நிற்கிறதுக்கு இடையில இடத்துல ஒரு பஸ் இங்கே போகும், இங்கே ஒரு பஸ் போகும், அவ்வளோதான் அங்கே இடமே இருக்கும். அதுக்குள்ளே அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த பஸ்ஸை நுழைச்சி ஒரு ஸ்பீச் ஆரம்பித்து 24-27 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ஒருத்தர மயக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தர் கத்த ஆரம்பிக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க, செருப்பத்துக்கு எறிகிறாங்க. கத்துறாங்கும் போது அவருக்கு வந்து ஓகே ஏதோ சம்மர் நடக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறமேட்டு பார்த்தாரு, முடியாது. அப்புறம் வேகமாக அந்த முடிச்சுட்டு கிளம்பிட்டார். அந்த பஸ்ஸை எடுத்து கிளம்பிட்டார். இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஆம்புலன்ஸ் வருது. மயக்கம் போட்டவங்க வந்து ஒரு அந்த ட்ரைனேஜில் போய் விழுறாங்களாம். குழந்தைங்க, ஆம்பளைங்க, லேடிஸு எல்லாருமே மிதிப்பட்டு அடிப்பட்டு இறந்து போகிறாங்க. ரொம்ப ஒரு மோசமான விஷயம் இல்லையா? அதெல்லாம் நடக்கும்போது எனக்கு வந்து நைட்டு 10 மணி தான் நியூஸை வெளியே வருது. நான் வந்து வேலை முடிச்சு பார்க்கும்போது, என்னடா இப்படி நடந்திருக்கே, விஜய் வந்து மீட் நடத்திருக்காரு, அங்கே வந்து இப்படி நடந்திருக்கேன்னு ரொம்ப நைட்டு 2 மணி வரைக்கும் 3 நான் பார்த்துட்டு இருக்கேன். நடந்துகிட்டே இருக்குது. நைட்டு நியூஸ் போட்டாங்க, ஒரு 8 பேர் செத்துட்டாங்க, 10 பேர் செத்துறாங்க, 12 பேர் செத்துறாங்க. காலப்போ 41 பேர் செத்து போயிட்டாங்களாம். ஐயோ, 41 பேர் செத்து போயிட்டாங்களா அப்படின்றது ரொம்பவே கவலையாக இருந்தது. எல்லாருமே அதான் விஜய் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதான் கட்சி வந்து ஆரம்பித்தா அவர் எதிர்த்து நிற்கிறது யார்? 50 வருஷம் தமிழ்நாட்டில் வந்து ஆழ்ந்தவங்க, 50 வருஷம் கிட்ட தமிழ்நாட்டுக்கிட்ட ஆழ்ந்தவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. போயிட்டு 2 வருஷத்தில் ஒருத்தர் வந்து நான் முடிக்க போகிறேன், அவங்களை வந்து அழிக்க போகிறேன்னு சொன்னால் சும்மா இருப்பாங்களா? இல்லையா? இதுக்கு அவங்க தான் காரணம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நியூஸ் வந்து வெளியே வரல, அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க ட்வீட் போடுறாங்க, இவங்க ட்வீட் போடுறாங்க, மேலே ட்வீட் போடுறாங்க, கீழே ட்வீட் போடுறாங்கன்னும் போது எப்படி ஒரு லெட்டர் பேடை உருவாக்கி அதில் வந்து இப்படி ட்வீட் போட முடியும்? ஒருத்தர் இருக்கார், உச்சபட்ச நடிகர் ஒருத்தர் இருக்கார், டக்குன்னு ஒரு ட்வீட் போடுறாரு, ஹேஷ்டேக் கரூர் ஸ்டாம்பிட் ஒரு நியூஸ் போடுறாரு. எப்படி உங்களுக்கு உடனே இது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? விஜயை ஃபாலோ பண்ணுற நம்மளுக்கே நியூஸ் வந்து நைட்டு 10 தான் வருது இல்லையா? அவங்களுக்கு டக்கு நியூஸ் வருது, எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? ஆம்புலன்ஸ் எப்படி உடனே வந்துட முடியும்? ஏன் எல்லாருமே போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்திங்க? செத்து போனவங்க எங்கே? அவங்க பாடி என்ன பண்ணிங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு, ஒரு பெண் குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தைய மட்டும் வீட்டுக்கு கொடுத்து அந்த குழந்தைய வந்து சொந்தக்காரங்க அழுகுறாங்க. அதை மட்டும் ஒரு நியூஸில் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இறந்து போனவங்க இல்லையா, அப்போ இறந்து போனவங்க வந்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து பாடி கொண்டு போவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, அழுவாங்க. அதை வந்து நியூஸ் சேனல் வந்து கண்டிப்பாக படம் பிடிப்பாங்க. ஆனால் நான் பார்த்துருக்க ஒரே ஒரு பெண் குழந்தை இறந்து போனதை மட்டும்தான் நியூஸ் வந்து வந்தது. மற்றவங்களும் எங்கே 40 பேர் எங்கே பண்ணாங்க? எப்போ எரிச்சாங்க?
இதெல்லாம் வந்து ஏன் நியூஸாக ஆக்கப்படல, இதெல்லாம் கேள்வி கேட்கப்படல. இன்னும் நிறைய விஷயம் டவுட்டாக நிறைய விஷயம் இருக்குது இல்லையா, இதை நம்ம ஓப்பனாக பேச முடியாது. இது மாதிரி டவுட்டு தான், இது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது, இதெல்லாம் ஒரு டவுட்டு, அவ்வளோதான். ஸோ இது வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு இப்படி நடந்தது, இதுக்கு முழுக்க காரணம் வந்துட்டு தளபதி விஜய் அவருடைய டிவிகே கட்சி தான் காரணம், இதை கோஆர்டினேட் பண்ணது யார், இதை நடத்துனது யார், அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க இல்லையா, புஷியானெல்லாம் ஜெயிலில் போட்டாங்க. அவங்க வந்து ஒரு 2 வாரம் கிட்ட ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அதுக்கடுத்து இந்த கேஸ் வந்துட்டு நியூஸ் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டில் இருந்து இது கரூர் ஸ்டாம்பீடு சொல்லி கோர்ட்டுக்கு வரல, ரோட் ஷோ நடத்துறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸை வாதாடும் போது அதில் வந்து தேவையில்லாமல் அந்த கேஸுக்கும் டிவிகேக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த ஜட்ஜு வந்துட்டு டிவிகே தான் காரணம் அப்படி ரொம்ப வந்து விமர்சித்து சொல்லி தான் அந்த இடத்துல வந்துட்டு டிவிகே சம்மந்தப்பட்ட யாருமே கிடையாது. இருந்தாலும் அவர் வந்துட்டு இந்த கேஸை யூஸ் பண்ணி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு போடப்பட்ட ஒரு கேஸில் தேவையில்லாமல் டிவிகே இவ்வளோ நுழைச்சி பயங்கரமாக விமர்சிச்சிருந்தார். அதுக்கடுத்து முத்திரை குத்திட்டாங்க, டிவிகே தான் காரணம் சொல்லி முத்திரை குத்திட்டாங்க தமிழ்நாடு போலீஸ். இதை வந்து இது இப்படியே விட்டுறக்கூடாது அப்படி சொல்லிட்டு டிவிகேலேருந்து அதை வந்து அடுத்த கேஸு கொண்டு போகிறாங்க. இதை வந்து கடைசியில் என்ன ஆகுது, சிபிஐ விசாரணைக்கிட்டே வருது. சிபிஐ விசாரணைக்கு வரும்போது தான் இன்னும் அது ரொம்ப வந்து பூம் ஆகலை, ஒரு ஃபயர் ஆகலை, பொறுமையாக தான் போயிட்டுருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு புஷியானந்தையும் ஆதவஜன் கூப்பிட்டு சிபிஐ ஆஃபீஸில் வச்சு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஜனவரி 12 வந்துட்டு தளபதி விஜய் அவர்களை கூப்பிட்டு காலை 11:30 போயிருக்காரு. 11:30 போய் ஈவினிங் 6 தான் அமைச்சிருக்காங்க. ஸோ 6 மணி நேரம் கிட்ட அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அகெயின் ஒரு நாள் வர மாதிரி இருக்கும், நாளைக்கு இல்லைன்னா பொங்கலுக்கு அப்புறமா வர மாதிரி இருக்கும். தமிழ்நாடுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட ஏடிஜிபி அவரையுமே வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்படி அவங்க வந்து விசாரிக்கும் போது அதனால் டீப் டவுனாக எல்லாரையுமே விசாரிக்கணும். விஜயிலேருந்து தமிழ்நாடு போலீஸ்லேருந்து எல்லாருமே விசாரித்தாதான் இதுக்கு உண்மையே காரணம் யார், தமிழ்நாடுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இல்லை விஜயை பார்க்க வந்த மக்களாக. இப்போ வந்து அஜித் சொன்ன மாதிரி இவரை மட்டும் காரணம் சொல்லக்கூடாது, இவரையும் காரணம் சொல்லணும், மக்களையும் காரணம் சொல்லணும், கவர்மெண்ட்டையும் காரணம் சொல்லணும். ஸோ இது வந்து எல்லாரோடைய ஒரு முட்டாள்தனமாக தான் 40 பேர் இறந்து போன காரணம் அப்படின்னு சொல்லி அஜித் சொல்லியிருந்தார். அது உண்மையாக கூட தான். 6 மணி நேரம் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நம்மளை யோசிச்சுட பார்க்க முடியாது. ஸோ இதான் நியூஸு. ஏன்னா எதுவும் முடிவாகலை, நடந்துகிட்ருக்கு. இந்த கரூர் ஸ்டாம்பீடை வச்சு விஜய் ஒரே மாதத்தில் வந்து முடிச்சு காட்டணும்னு நினச்சாங்க. பட் விஜய் வெளியே வந்துட்டார், அவரோட குட் லக் வந்து வெளியே வந்துட்டார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் நாய்ஸாக இருந்தது தான், சாரி மன்னிச்சுங்க. இன்னொரு விட நாய்ஸ் இல்லாமல் போகிறேன். நன்றி, வணக்கம்.